ஹாய்! அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் வந்து மணி பிளான்ட் செடி இருக்குல்ல, அதை வந்து எப்படி வந்து நல்லா க்ரோத் பண்ணுறது, அதை நல்லா எப்படி வந்து காடு போல் எப்படி வளர்க்குறதுங்கிறது தான் இன்றைய பதிவு. வீடியோவை முழுசாக வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த செடி தான் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்ச செடி. இதோட க்ரோத்தை பாருங்கள், நிறைய வேர் விட்டு நிறைய வளர்ந்துடுச்சு. இந்த அளவுக்கு வந்து வளர நான் வந்து என்னென்ன டிப்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணேன்னு சொல்கிறேன். செடிக்கு வந்து தண்ணி வந்து ரொம்பவே முக்கியம். அதுக்காக தண்ணி வந்து தொட்டி ஃபுல்லாக நிற்கிற அளவுக்கு வந்து நம்ம தண்ணி வந்து ஊற்றிடக்கூடாது. தண்ணி அப்படி வந்து ஊற்றுனாலும் தொட்டியிலேருந்து வெளியேற அளவுக்கு ஹோல்ஸ் போட்டிருக்கணும். மணி பிளான்ட் செடி க்ரோத் ஆகிட்டுனாலே அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து செடி வந்து காயாது, நல்லா வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும். கார்த்திகையப்போ விளக்கே தேய்க்கும் போது ஒரு வந்து அந்த செடி நேராக போகுதா, அதில் ஒரே ஒரு இது மட்டும் காஞ்சிடுச்சு. அதை மட்டும் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு அந்த ஸ்டெம்ப் வந்து அப்படியே வந்து பச்சையாக தான் இருக்குது. இந்த இடத்துல மட்டும் அந்த விளக்கு வந்து பட்டு வந்து செடி வந்து கருவிடுச்சு. இது கிட்டத்தட்ட ஒரு 50 டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. இந்த வேரை வந்து அப்படியே எடுத்து நான் இன்னொரு தொட்டியில் வந்து வச்சிட்டனாலும் அது கண்டிப்பாக வந்து க்ரோத் ஆகிடும். செடிக்கு சூரிய ஒளி கண்டிப்பாக தேவை. அதுக்காக அதிகமான சூரிய ஒளி படுற இடத்துல செடியை வைக்க வேணாம். இப்போ நான் வச்சுருக்க செடி மார்னிங் டைம் வந்து கொஞ்சமாக தான் வெயில் வரும், ஷெட்டுக்குள்ளே தான் வச்சுருக்கேன். ஈவினிங் டைம் லைட்டாக வந்து சூரியன் மறையும் போது லைட்டாக இவ்வளோ தான் வந்து வெயில் வரும். இந்த செடிக்கு வந்து அதிகமான வந்து ஒரு கவனிப்புங்கிறது தேவை கிடையாது. இது நான் வச்சுருக்கிறது வந்து தோட்ட மண் தான். 6 மந்த்துக்கு மேலே ஆகியிருக்கும். நான் வந்து இந்த பாட்டில் மண் கொட்டி பாதி பாட்டு அளவுக்கு தான் மண்ணே இப்போதைக்கு இருக்குது. இந்த வந்து வளர்ந்துருக்க கொடியெல்லாம் அந்த தொட்டிக்குள்ளேயே வந்து ஒன்று அப்படியே எடுத்து போட்டு டெய்லி வந்து தண்ணி வந்து ஊற்றிக்கிட்டே வந்தேன்னா அழகாக வந்து அடுத்தடுத்த கொடி வந்து சூப்பராகவே வந்து க்ரோத் ஆகிடும். இதே பாருங்கள், நிறைய இந்த கீழே ஸ்டெம்ப் இருக்குல்ல, இந்த ஸ்டெம்ப்லாம் தான் வந்து இந்த மண்ணுக்குள்ளே போய் அடுத்தடுத்த வந்து செடி வந்து அப்படியே உருவாகி வரும். இதெல்லாம் வந்து அந்த செடியோட கட்டிங்ஸ் தான். ஒரு 7 பாட்டுக்கு மேலேயே வச்சுருக்கேன். அழகாக சூப்பராகவே வளர்ந்து வந்திருக்கு. இதுக்கு நான் வந்து என்ன வந்து ஊட்டப்பொருள் கொடுக்குறேன்னா, அரிசி களையிற தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணியை வந்து ரொம்பலாம் ஊற்ற மாட்டேன், கொஞ்சமாக. அது வந்து ஒரு 15 டேஸ்க்கு 1 மந்த்துக்கு ஒருக்க வந்து ஊற்றுவேன். இலையும் பார்த்தா ரொம்ப இந்த தொட்டியில் உள்ள இலை ரொம்ப பெருசாக இருக்கும். மண்ணை தவிர கொக்கோ பீட்டில் சூப்பராகவே வளரும். வீட்டுக்குள்ளே வந்து ஹேங் பண்ணி மாட்டுறவங்க வந்து கொக்கோ பீட் பயன்படுத்தினா ரொம்ப நல்லா அழகாகவே வளர்ந்து வரும். நம்ம வீட்டுக்குள்ளே செடியை வச்சு பராமரித்தாலும் கண்டிப்பாக ஒரு 1 வீக்குக்கு 1 டைமாவது வாசலில் வந்து வெயிலில் ஒரு 1/2 ஹவராவது எடுத்து வச்சாதான் செடியோட க்ரோத் வந்து நல்லாவே இருக்கும். இது வந்து ஒரே ஒரு ஸ்டெம்பில் அப்படியே நீட்டாகவே இந்த செடி அப்படியே வளர்ந்து வந்துட்டு இதை வந்து ஃபுல்லாகவே நான் வந்து அப்படியே காடு மாதிரி அழகாக ஆக்கிடுவேன். அந்த ஸ்டெம்பை எடுத்து அந்த தொட்டிக்குள்ளே ஃபுல்லாகவே அப்படியே சுற்றி வச்சிட்டோன்னா நம்ம அடுத்தடுத்து தண்ணி தெளிக்கும் போது என்ன ஆகும்னா அந்த ஸ்டெம்பெல்லாம் அந்த மண்ணுக்குள்ளே பதிஞ்சிரும். அப்போ நெக்ஸ்ட்டு செடி வந்து உருவாகும். இந்த செடி பார்த்தா வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்கும் போது நம்மளுடைய மனம் வந்து அழுத்தம் குறைன்னு சொல்லப்படுது. காற்றும் வந்து சுத்திகரிக்கப்படும். அதனால் வந்து தாராளமாக வீட்டுக்குள்ளே அழகு செடியாக வச்சு நம்ம வந்து வளர்க்கலாம். தண்ணியில் வந்து மணி பிளான்ட்டை வளர்க்கும் போது பார்த்தா நம்ம வந்து மண்ணில் வச்சு வளர்க்குற அளவுக்கு வந்து க்ரோத்துங்கிறது வந்து இருக்காது. ஓரளவுக்கு வந்து வேர் வந்து ரொம்ப வந்து பார்த்தா ரொம்ப மெலிசாக தான் இருக்கும். அதனுடைய வந்து இலைகளும் பார்த்தா ஒரு மாதிரி வெள்ளூர் பச்சையாக ரொம்ப கொஞ்சம் குட்டி குட்டியாக துளிர் விட்ட இலை மாதிரி தான் வந்து நமக்கு வந்து இருக்கும்.
நம்ம ஒரே ஸ்டெம்ப்பாக எடுத்து வாட்டரில் போடும்போது ஒரே ஸ்டெம்ப்பாக தான் வளரும். கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா அந்த வேர் வந்து அப்படியே தண்ணிக்குள்ளேயே கிடக்குறவாசி ஒரு மாதிரி அழுவி செடி வந்து வாட்டரில் வைக்கிற செடி கண்டிப்பாக வந்து செத்துடும். அதில் எந்த ஒரு டவுட்டுமே இருக்க வேணாம். இந்த மாதிரி நீங்கள் வச்சிட்டிங்கன்னா அந்த செடி வந்து வேஸ்ட்டு தான். இதுக்கு வந்து என்ன பண்ணலான்னா, ஒவ்வொரு இலைக்கும் பக்கத்தில் பார்த்தா ஒரு கணு வேர் மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம கரெக்டாக வந்து அந்த இடத்துல வந்து இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணிடணும். ஒவ்வொரு பெட்டல்ஸாக கட் பண்ணிடணும். சில பேர் பார்த்தா அந்த பெட்டல்ஸை மட்டும் எடுத்து போட்டால் வேர் வந்து க்ரோத் ஆகுங்கிறாங்க. அந்த மாதிரி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் ஆனதே இல்லை. வேர் வந்து இன்னும் நல்ல நீட்டாக இருந்தாலும் அந்த வேரை மட்டும் தண்ணிக்குள்ளே படுற மாதிரி நம்ம போட்டு வச்சிட்டோன்னா அந்த செடி பார்த்தா எப்படி இருந்தாலும் ஒரு 1 இயர்ஸ் வரைக்கும் கண்டிப்பாக வந்து இருக்கும். ஒவ்வொரு ஸ்டெம்ப் இலையாக இப்போ வந்து கட் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். வேர் வந்து தின்னாக உள்ள பெட்டல்ஸ்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை வந்து இப்போ வந்து வாட்டரில் போட்டு வைக்கலாம். வாட்டரில் போடும்போது தின்னாக உள்ள வேராக இருந்துச்சுன்னா ரொம்ப நாள் செடி வந்து அப்படியே இருக்கும். நான் இன்றைக்கி வந்து சின்ன பாட்டிலில் தான் போட்டிருக்கேன். இதை விட இந்த உப்பு ஜாடிலலாம் போட்டு வச்சா பார்க்க இன்னும் ரொம்பவே அழகாக இருக்கும். வீட்டுக்குள்ளே வந்து அழகுக்கு வைக்கும் போது இந்த வாட்ரு பார்த்தா 1 வீக்கு 1 டைம் வந்து நம்ம மாற்றிக்கலாம். இல்லைன்னா அது சின்ன சின்ன அந்த கொசு அது மாதிரி வந்துடும். இப்போ நான் வீட்டுக்குள்ளே வந்து இதை வந்து அழகுக்கு தான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி வந்து ரொம்பவே மணி பிளான்ட்டை ஈஸியாக வளர்க்கலாம். இந்த பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னுடைய திருமலை வாசாங்கிற சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவுக்கும் ஒரு லைக் கொடுத்துருங்க. பாய்.